70லேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டால் அவ்வளவு துரோகங்கள் இன்னைக்கு காவேரி விவகாரத்தில் இவ்வளவு மோசமா போய் நிக்கிறதுக்கு காரணமே திமுக தான். அதை நம்ம திரும்பவும் சொன்னாதான் அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறோம். 1970 என்ன நடந்துச்சு? 1970 சட்டசபையிலே கூறினால் இப்ப ஹேமாவதி அணை கட்டுவதால் எங்களுக்கு எந்த ஆட்சேபமும் இல்லைன்னு கூறினார். ஸோ அதற்கப்புறம் தானே நான்கு அணைகளை ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி போன்ற அனைத்து 4 அணைகளை கர்நாடகம் கட்டியது. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்க? 1971 அப்ப இருந்த சட்டத்தை ஆர்டிகல் 131 படி நம்ம உச்சநீதிமன்றத்தில் காவிரி உரிமையை கோரி நம்ம போட்ட சட்டத்தை எதை யாரு சொன்ன அழுத்தத்தின் பேர்ல, அப்ப இருந்த ஒன்றிய அரசின் அழுத்தத்தின் பேர்ல திரு கருணாநிதி அவர்கள் யாருக்கும் சொல்லாமல் வாபஸ் வாங்கினார். 1974 அந்த 50 வருஷம் இவ்வளவு பிரச்சனை நடுவில் இருந்துச்சு. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலையும் 1974 அந்த 50 வருஷ கான்ட்ராக்டை புதுப்பிக்காமல் விட்டார். இது மாதிரி பல துரோகத்தை திரு கருணாநிதி அவர் செஞ்சிருக்கிறார். 2007 இந்த தீர்ப்பு வந்துச்சு. காவிரி ஆணையம் தீர்ப்பு வந்துச்சு. வந்த பிறகு அதை கெசட்ல பப்ளிஷ் பண்ண கிட்டத்தட்ட அவர்களுடைய ஆட்சி இருந்துச்சு. அவர்கள் ஒன்றியா இருந்து அவருடைய கூட்டணி கட்சியின் ஆட்சி இருந்துச்சு. அவரால் கொண்டு வர முடியலையே. 2013 தானே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கடுமையாக போராடி உச்சநீதிமன்றம் போய் அவர் வாங்கி கொடுத்தாங்க. காவேரி விவகாரத்தில் திமுக செய்த அனைத்து துரோகங்களுக்கும் ஒரே சாட்சி திரு துரைமுருகன் அவர்கள் தான். அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு திமுக செய்த துரோகம், திரு கருணாநிதி அவர்கள் எதற்காக விட்டு கொடுத்தார், அவருடைய குடும்ப சொத்து, திமுகவுடைய குடும்ப சொத்து அப்ப இருந்து பெங்களூரு சுற்றியே பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. சோ அந்த சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக அவர் எப்பயுமே திமுகவும் திமுக தலைவர் கருணாநிதியும் அவர்கள் குடும்பமும் கர்நாடகாவில் ரொம்ப இணக்கமா போவாங்க. கர்நாடகிட்ட ரொம்ப இணக்கமாகவும் கர்நாடகத்துக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்தும் போவாங்க. அதற்கு முக்கிய காரணம் திமுகவுடைய அனைத்து சொத்துக்களும் பெங்களூர்ல. ஏன்னா இங்க இருந்தா யாருக்கும் தெரிஞ்சிடும்ல, இங்க அந்த தெருவில் வீடு வச்சிருக்காரு, இங்க ஃபேக்டரி வச்சிருக்காரு, அங்க பில்டிங் வச்சிருக்காருன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால கர்நாடகாவும் பெங்களூரை சுத்தி இருக்கிற பல பகுதியிலும் அவருடைய குடும்ப சொத்துக்கள் பதுக்கப்பட்டுள்ளது. அப்ப இருந்தே திட்டமிட்டு பதுக்கிய சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக தமிழக உரிமையை எப்போதுமே கருணாநிதி அவர்கள் அடமானம் வச்சிருக்கிறார். எல்லா நேரங்களிலும் துரைமுருகன் அவர்களுக்கு மறந்துருச்சா? 1998 அப்ப இருந்த 4 மாநிலங்களும் சேர்ந்து அப்ப காவேரி ஆணையம் அமைப்பதற்கான கூட்டம் நடைபெறுச்சு. அப்ப காவேரி நடுவர்மன்றம் போடும் உத்தரவை கர்நாடகம் கேட்காத பட்சத்தில் பிரதமர் தலைவரான காவேரி ஆணையமே மொத்தமாக கர்நாடக அனைத்து அணைகளையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஷரத்து இருந்துச்சு. அந்த கண்டிஷனை ரிமூவ் பண்றதுக்கு திரு கருணாநிதி அவர்கள் ஏன் அலோவ் பண்ணார்? அப்ப அம்மையார் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களே சொன்னாங்க, காவேரி ஆணையம் ஒரு பல்லு இல்லாத ஆணையம், இந்த கண்டிஷன் எடுத்த போது அது பல்லு இல்லாத ஆணையம் சொன்னாங்க. எதற்காக அந்த கண்டிஷன் எடுத்தார்? அந்த கண்டிஷன் அப்ப அவருடைய கண்ட்ரோல்ல முழுசா இருந்துச்சு. அவர் சப்போர்ட்ல இருக்கிற ஒன்றிய அரசு இருந்துச்சு, அவர் சப்போர்ட்ல இருக்கிற அவருடைய அரசு இங்க இருந்துச்சு. எல்லாத்தையும் இருக்கிற போது திரு துரைமுருகன் அவர் பக்கத்துல உட்கார்ந்து அவர் தான் அதுக்கு முழு சாட்சியாக இருந்தார். அப்ப புரட்சித் தலைவர் அம்மா ஜெயலலிதா அவங்களே சொல்லியிருக்காங்க, இது இந்த கண்டிஷன் இல்லாமல் காவேரி ஆணையம் ஒரு பல்லு இல்லாத ஆணையம் சொல்லியிருக்காரு. சோ காவேரி விவகாரத்தில் திமுக செய்த அனைத்து துரோகங்களுக்கும் இன்னைக்கு இருக்க ஒரே சாட்சி திரு துரைமுருகன் தான். சோ அவரை வச்சு சும்மா ஒரு 4 வார்த்தை பேச வச்சுட்டு இவங்க இன்னைக்கு இருக்க தலைமுறை எல்லாம் மறந்துடுவான்னு வச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற தலைமுறை அனைவரும் திமுக காவேரி விவகாரத்தில் தமிழக செய்த அனைத்து துரோகங்களையும் சேர்ந்து நம்ம கண்டிப்பா மறக்க கூடாது. அதற்காக இப்ப எல்லாருக்கும் இது சொல்லணும். 1971 அவர் பிடபிள்யூ மினிஸ்டர் இருந்தார். திரு கருணாநிதி அவர்கள் பிடபிள்யூ மினிஸ்டர் இருக்கப்ப காவிரி விவகாரங்கள் தொடர்பாக ஒன்றிய அரசுல ஒரு கூட்டம் நடந்துச்சு. இதுவரை அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசினார், அங்க என்ன ஒப்புக்கொண்டார், அங்க உள்ள என்ன நடந்துச்சுன்னு இதுவரைக்கும் யாருக்கும் அவர் தெரிவிக்கப்படவில்லை. அப்போ அது பெரிய சர்ச்சையாக அப்ப எல்லா பத்திரிகைகளும் வந்துச்சு. அவர் 1968 அவர் அந்த காவிரி விவகாரத்தில் அந்த கூட்டத்தில் டெல்லியில கலந்து கொண்டு என்ன பேசினார், என்ன ஒத்துக்கிட்டார், என்ன வெளியில எதுவுமே இதுவரைக்கும் டிஸ்க்ளோஸே பண்ணல. ஸோ 1968 அவர் பிடபிள்யூ மினிஸ்டர் இருந்து ஆரம்பிச்சு 70 அவர் சட்டசபையில ஹேமாவதி அணைக்கு எந்த ஆட்சியும் தெரிவிக்காமல் இருந்தது. அப்படி ஆரம்பிச்சால் இப்போ வரைக்கும் காவிரி விவகாரத்தில் அனைத்து துரோகத்தையும் காவிரி விவகாரத்தில் இன்னைக்கு அந்த பகுதி விவசாயிகள் நமக்கு இன்னைக்கு தமிழக விவசாயிகள் அனைவரும் கஷ்டப்படுறதுக்கு ஒரே காரணம் திமுகவும் அந்த தலைவர் கருணாநிதியும். அதற்கு ஒரே சாட்சி திரு துரைமுருகன் அவர்கள் தான். இதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல எல்லாருக்கும் ரெக்கார்டரா டேட்டா இருக்கு, ரெக்கார்டரா எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு நாளும் எதற்காக 71 அவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அப்ப அந்த வழக்கையும் வாபஸ் பெற்றார். அப்புறம் ஏன் 74 அந்த அக்ரிமெண்ட்டை புதுப்பிக்கல? 50 வருஷ அக்ரிமெண்ட்டை ஏன் புதுப்பிக்கல? ஸோ எல்லா இவ்வளவு பிரச்சனைகள் நடுவில் அந்த வழக்கையும் வாபஸ் பெற்று விட்டு அந்த அக்ரிமெண்ட்டை புதுப்பிக்கலாம். ஒரே ஒன்று அப்போது இருந்த ஏகப்பட்ட ஊழல், அந்த ஊழலை வைத்து அவர் அவரை அப்போ இருந்த ஒன்றிய அரசு மிரட்டியது. அந்த மிரட்டலின் காரணமாக அவள் அனைத்திற்கும் பணிந்து அவங்க சொல்லுவதை பொட்டிப்பாங்க மாதிரி கேட்டார் திரு கருணாநிதி. அவருடைய சொந்த விஷயத்தில் என்னைக்குமே அவர் சொந்த விஷயத்தை என்னைக்குன்னா அவர் விட்டு கொடுத்துருவார். ஒன்றும் இல்லை, 2007
அது நமக்கு அந்த தீர்ப்பு வந்துச்சு. காவிரி விவகாரத்தில் காவிரி ஆணையம் அமைக்கிறதுக்கான தீர்ப்பு வந்துச்சு. கெசட்லயும் வெளியிடல. 2009 அவங்க வந்து போய் சண்டை போட்டு ஆர் ராஜா அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கறதுக்கு முன்னாடி தலைகீழாக நின்று போய் டெல்லியில போய் உட்காந்து 2 நாட்கள் எதுவுமே சாப்பிடாமல் திரும்ப எங்களுக்கு சரியாக மரியாதையாக பேசவில்லைன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வந்தவர் தானே. இதே மாதிரி காவிரி விவகாரத்தில் 2007 போய் நாங்கள் எங்களுக்கு கெசட்ல நீங்க பப்ளிஷ் பண்ணலன்னா நாங்க வந்து எங்களை மரியாதை நடத்தலன்னா அப்படின்னு கோச்சிட்டு வந்துட்டு வந்தானே. ஸோ அமைச்சர் தரலன்னு 2 நாள் போய் உட்காந்து அப்படியே பயங்கரமா அழுது திரு கருணாநிதி அவர் 2 நாள் நடந்த நாடகம் எல்லாம் தெரியும். காங்கிரஸ்ல யாருமே அப்புறம் அவர் கூப்பிட்டு பேசக்கூட இல்லை. பேசலன்னு திரும்ப கோவிச்சிட்டு வந்துட்டார். ஆர் ராஜா அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க வேண்டும் என்று தலைகீழாக நின்று போராடி அப்ப வாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டார்ல. அதே மாதிரி என்னைக்கா காவேரிக்கு பேசியிருக்காரா? காவேரி விவகாரத்தில் திமுகவும் கருணாநிதி அவர்களும் செய்த அனைத்து துரோகத்துக்கும் மீண்டும் சொல்றோம், திரு துரைமுருகன் அவர்கள் தான் ஒரே சாட்சி. இன்னைக்கு வந்து சும்மா சப்பக்கட்டு பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற தலைமுறை அனைவரும் இன்னைக்கு காவேரி விவகாரத்தில் என்ன நடந்ததுன்னு அனைவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும், போய் படிக்க வேண்டும். இவரோட திமுக தமிழகத்திற்கு எவ்வளவு பெரிய தீய சக்தின்னு ஏன் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டும். திமுக ஏன் தீய சக்தி, திமுக ஏன் தமிழகத்தில் விரட்டப்பட வேண்டும் எல்லா விவரத்தையும் இன்னைக்கு இருக்கிற தலைமுறை தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும்.